இன்றைய முக்கிய நிகழ்வுகள். இருசக்கர வாகனம் மீது லோடு வாகனம் மோதி விபத்து, ஒருவர் பலி, 3 பேர் காயம். முதல்வர் மாநாட்டில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொள்ளாதது வருத்தம் அளிக்கிறது, ஜோ சார்லஸ் மார்டின் கருத்து. புதுச்சேரி வெங்கடா நகர் பகுதியில் காலாவதியான புதுச்சேரி அரசின் பான்லே பால் பாக்கெட் சாலையோரத்தில் வீசப்பட்டுள்ள சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகர், ஜீவா நகர் பின்புறம் உள்ள போலீஸ் அடுக்குமாடி குடியிருப்பில் சாலையில் பொதுமக்கள் சென்றபொழுது சாலையோரத்தில் ஏராளமான புதுச்சேரி அரசின் பான்லே பால் பாக்கெட் கிடந்துள்ளது. அந்த பால் பாக்கெட்டில் காலாவதி தேதி கடந்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் காலாவதியான பால் பாக்கெட் எப்படி பொதுமக்கள் நடமாடும் பகுதியில் கிடந்தது என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் புதுச்சேரியில் உள்ள கடைகளில் விற்பனை செய்யப்படும் பால் மற்றும் உணவுப் பொருட்களின் தரத்தை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றதா என்பதையும் அவை முறையாக அகற்றப்படுகின்றதா என்பதையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கூனிச்சம்பட்டில் சாலை விபத்து, விவசாயி உயிரிழப்பு, 3 பேர் காயம். புதுச்சேரி கூனிச்சம்பட்டு பெரமனார் கோவில் தெருவை சேர்ந்தவர் வாசுதேவன். விவசாயியான இவர் நேற்று மாலை தனது இருசக்கர வாகனத்தில் சொந்த வேலைக்காக திருக்கனூர் சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். கூனிச்சம்பட்டு பெட்ரோல் பங்க் அருகே வந்தபொழுது அவருக்கு பின்னால் அதே திசையில் வேகமாக வந்த தோஸ் லோடு கேரியர் வாகனம் வாசுதேவன் ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த வாசுதேவனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அவர் மயங்கி விழுந்தார். இதனைத் தொடர்ந்து கட்டுப்பாட்டை இழந்த லோட் கேரியர் வாகனம் எதிர் திசையில் வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மீது மோதியது. அதில் கூனிச்சம்பட்டை சேர்ந்த கீர்த்தனா, விஜயா மற்றும் கீர்த்தனாவின் 3.5 வயது மகள் ரச்சனா ஆகியோர் காயமடைந்தனர். அங்கிருந்த பொதுமக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் வாசுதேவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே விழுந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து மேற்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். லோட் கேரியர் வாகனத்தை ஓட்டி வந்த விழுப்புரம் குச்சிப்பாளையத்தை சேர்ந்த மணிகண்டனை போலீசார் தேடி வருகின்றனர். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாள் இன்று புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. பிறந்தநாளை ஒட்டி தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், ராஜவேலு, அமைச்சர்கள் சிவக்கொழுந்து மற்றும் சட்ட உறுப்பினர்கள் ஆறுமுகம், மணிகண்டன், ரவிக்குமார், மோகன்தாஸ், ஐயப்பன், சுயேட்சை உறுப்பினர் அழகானந்தம் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சர்வமத பிரார்த்தனையுடன் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டது. பின்னர் சத்பவனா திவாஸ் உறுதிமொழியை முதலமைச்சர் ரங்கசாமி வாசிக்க அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு செயலர்கள் ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் MP வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் ராஜீவ்காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதேபோல தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமாரும் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். போட மாட்டீங்களா? நான் முதல்வர் மாநாட்டில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொள்ளாதது வருத்தம் அளிப்பதாக லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இன்றும் நடைபெறும் தென் மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி நேரடியாக கலந்து கொள்ளாதது வருத்தம் அளிக்கிறது. கூட்டணியில் இருந்தாலும் மக்கள் நலனுக்கான உரிமை என்று வரும்பொழுது சுட்டிக்காட்ட தயங்க மாட்டோம். மாநிலத்திற்கான கூடுதல் நிதி மற்றும் முக்கிய வளர்ச்சி திட்டங்களை பெற இதுவே சரியான களம் என்பதால் புதுச்சேரியின் நியாயமான கோரிக்கைகளை மத்திய அரசிடம் நேரடியாக வலியுறுத்த லட்சிய ஜனநாயக கட்சி எப்பொழுதும் முன்னிற்கும் என்று தெரிவித்துள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன.
விழுப்புரம் கண்டமங்கலம் காவல் நிலையம் எதிரே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் நிற்காமல் செல்வதாக குற்றம் சாட்டி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக விழுப்புரம் மண்டல இயக்குநரை கண்டித்து பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைந்துள்ளது. இதன் அருகே காவல் நிலையம் எதிரில் முக்கியமான பேருந்து நிறுத்தம் உள்ளது. ஆனால் இந்த நிறுத்தத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் முறையாக நின்று பயணிகளை ஏற்றி செல்வதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பேருந்துகளை நிறுத்துமாறு பயணிகள் தொடர்ந்து நடத்துனரிடம் கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் சில நேரங்களில் பயணிகளுக்கும் பேருந்து நடத்துனர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது. இதனால் கண்டமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பள்ளி, கல்லூரி மாணவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளுடன் வரும் பெண்கள், வியாபாரிகள், தொழிலாளர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக பேருந்தில் பயணிக்க பொதுமக்கள் சுமார் 1 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில்வே மேம்பாலத்தை கடந்து கண்டமங்கலம் கிழக்கு பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தத்திற்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. மேலும் ரயில்வே தண்டவாள பகுதியில் இரும்பு வேலி அமைக்கப்பட்டு குறுக்கே செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மாற்று வழியாகவே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் மேம்பாலம் வழியாக நடந்து செல்வது பாதுகாப்பற்றதாக இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சினை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், முதலமைச்சரின் தனிப்பிரிவு, போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் போக்குவரத்து கழக அதிகாரிகளை நேரில் சந்தித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் கண்டமங்கலம் காவல் நிலையம் எதிரே உள்ள பேருந்து நிலையத்தில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகளும் கட்டாயம் நின்று செல்ல வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொதுமக்களின் நீண்டகால சிரமத்திற்கு தீர்வு காணும் வகையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகளை நின்று செல்ல நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரித்தனர். உலக கொசுக்கள் தினம் கடைபிடிப்பு. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக விவேகானந்தா பள்ளியில் உலக கொசுக்கள் தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மேட்டுப்பாளையம் மருத்துவ அதிகாரி சரண்யா அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் உலக கொசுக்கள் தினம் கடைபிடிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சுகாதார ஆய்வாளர் முனிவரசாமி தலைமையில் உதவியாளர்கள் கோபி, வேல்முருகசாமி, ஜெயஸ்ரீ, ராஜவேல், ஜவஹர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கொசுக்கள் பற்றியும் கொசுக்கள் மூலம் பரவும் நோய்கள் குறித்தும் விரிவாக விளக்கினர். கொசுக்களின் வகைகள், அவற்றின் இனப்பெருக்கம், கொசுக்களின் மூலம் பரவும் டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா உள்ளிட்ட நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள் மற்றும் சுற்றுப்புறத்தில் தண்ணீர் தேங்காமல் பாதுகாத்துக் கொள்வதின் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் வீடுகள் மற்றும் பள்ளி வளாகங்களை சுற்றியுள்ள தேவையற்ற தண்ணீர் தேக்கங்களை அகற்றுதல், கொசுக்கள் பெருகும் இடங்களை கண்டறிந்து அழித்தல், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருத்தல் போன்ற தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. தண்ணீர் தேங்காது, கொசு பெருகாது, நோய் பரவாது என்ற விழிப்புணர்வு கருத்துடன் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சியில் விவேகானந்தா பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கொசு ஒழிப்பு மற்றும் கொசு மூலம் பரவும் நோய்கள் தடுப்பதில் தங்களது பங்களிப்பை வழங்கினர். சேதராப்பட்டு கிராமத்தில் 80வது சுதந்திர தின விழா. மாணவர்கள், பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள். புதுச்சேரி சேதராப்பட்டு கிராமத்தில் 80வது சுதந்திர தின விழா ஜெய்சங்கர் தலைமையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயனார் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்களும், பெரியோர்களுக்கு தேவையான சோப்பு, பிரஷ், பேஸ்ட், பிஸ்கெட் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் மண்ணாங்கட்டி கணேசன், கணேஷ், ஜிப்மர், காந்திராஜ், விக்ரமன், வெற்றிவேல், நிலா, சுலோக்ஷனா, ஆர்த்தி, ரூபாவதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நெய்வாச்சேரி முயல்குளம் தூர்வாரும் பணி தொடக்கம். 125 நாள் வேலை திட்ட பணிகளை அமைச்சர் ராஜசேகரன் தொடங்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட நெய்வாச்சேரி கிராமத்தில் உள்ள முயல்குளத்தை 125 நாள் வேலை திட்டத்தின் கீழ் தூர்வாரும் பணியை புதுச்சேரி வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் GNS ராஜசேகரன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து 125 நாள் வேலை திட்ட பயனாளிகளிடம் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேலும் குளத்தின் கரையோரங்களை அகலப்படுத்துவதுடன் கரையோர பகுதிகளில் மரக்கன்றுகள் நடும் பணியையும் 125 நாள் வேலை திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் என விளக்கினார். முயல்குளத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் படிக்கட்டுகள் அமைக்கும் பணியும் வட்டார வளர்ச்சி நிதியின் மூலம் தொடங்கப்படும் என அமைச்சர் ராஜசேகரன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட வட்டார வளர்ச்சி அதிகாரி அருணகிரிநாதன், வட்டார வளர்ச்சி அலுவலக இளநிலை பொறியாளர், உதவி பொறியாளர், கிராம திட்ட பணியாளர் சுரேஷ் மற்றும் 125 நாள் வேலை திட்ட பயனாளிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல் மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா மற்றும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது.
இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து 5ஆம் மற்றும் 6ஆம் பேட்ச்களை சேர்ந்த 160 பட்டதாரிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். கல்லூரியின் தலைவர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா ரங்கராஜு மற்றும் கல்லூரி முதல்வர் டாக்டர் செந்தில்நாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் கல்வி மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய 10 மாணவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், பட்டம் பெற்ற மாணவர்கள் தங்களது மருத்துவ பணியில் நோயாளிகளை கண்ணியத்துடனும் அக்கறையுடனும் அணுகி சேவை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். பின்னர் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றி வரும் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது கல்லூரி நினைவுகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். பட்டம் பெற்ற மாணவர்கள், அவர்களது பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாகத்தினர் என அனைவரின் உற்சாகமான பங்கேற்புடன் பட்டமளிப்பு விழா மகிழ்ச்சிகரமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். இருசக்கர வாகனம் மீது லோடு வாகனம் மோதி விபத்து, ஒருவர் பலி, 3 பேர் காயம். முதல்வர் மாநாட்டில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொள்ளாதது வருத்தம் அளிக்கிறது. ஜோ சார்லஸ் மார்டின் கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.